Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 10th standard Maths பார்க்க போகிறோம். That is the 4th chapter, second exercise பார்க்க போகிறோம். It's the splitting the middle terms factorize. It is the factorize, okay? So what is the question? 4.2ல we are just to know the remaining. The statement தான் இப்போ பார்க்க போகிறோம். Statement sums தான் very very important, okay? What is the statement sums given here? Read the question, fourth sum. Find two consecutive positive integers, sum of whose squares is 365. That's all. So what is given? Two consecutive Positive integers. integers. So consider consecutive na already we know that. Positive அது பிரச்சனை கிடையாது, integer நம்பர்ங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் பாசிட்டிவ்னா ஃபைனலாக வர ஆன்சரில் நெகட்டிவ் வந்தால் எடுக்கக்கூடாது, அது மட்டும் தான் ஹிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கான்சிக்யூட்டிவ் எப்பயுமே எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் நம்பர் கான்சிக்யூட்டிவ்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் கான்சிக்யூட்டிவ்னாலே அப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ லெட் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பி த அவங்க சொல்லியிருக்கிற அதே என்ன பாசிட்டிவ் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட் வி ஆர் கோயிங் டு டூ. அதுக்கப்புறம் என்ன இருக்குது கொஷனில் ஹிண்ட், வேறு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது? Sum of whose squares is 365. Find the two consecutive positive integers, sum of whose squares. Sumனா நடுவில் ப்ளஸ், அது ரெண்டோட ஸ்கொயர் எவ்வளவா? 365. So here first consider your exercise 4.2 fourth sum. Is it correct? Yes. Subdivision number 4. So let the two consecutive positive integers b, that is consecutive nala x plus 1. Is it correct? Consecutive na next number, அது integer சொன்னாலும் number சொன்னாலும் positive சொன்னாலும் consideration x plus 1, that's all. They are given the sum of the squares. அப்போ இது ரெண்டோட சம்னா நடுவில் ப்ளஸ், ஸ்கொயர்ஸ்னால் இது ரெண்டுக்கும் ஸ்கொயர், இப்படி ஸ்கொயர் போட்டு இப்படி போட்டால் ராங், சரியா? இதுக்கு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஈக்குவேட் தட் நம்பர் 3 6 5. Is it correct? Positive consecutive integers na x and x plus 2 வரணும். பாசிட்டிவ்க்கு என்ன மீனிங்? பாசிட்டிவ்னா ப்ளஸ் நம்பர், அவ்வளோதான். நெகட்டிவ் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கான்சிக்யூட்டிவ்னா இப்போ -1 -2 ஆல்சோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தானே. ஆனால் பாசிட்டிவ்னு சொல்கிறதுனால நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எடுக்கும். நெக்ஸ்ட் நம்பர் தான் கான்சிக்யூட்டிவ்னா பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் தான். ஆனால் எல்லாமே நெக்ஸ்ட் நம்பர் தான். -4 -5 ஆல்சோ கான்சிக்யூட்டிவ், டூ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் நெகட்டிவ் வரலாம்ல, அதனால தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க பாசிட்டிவ். ஸோ புரியுதா? இன்டீஜர்ஸ்னால் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்? பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். ஸோ இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டாங்க, அப்போ எல்லாமே பாசிபிள் இருக்குது. நெகட்டிவும் பாசிபிள் இருக்குது, பாசிட்டிவும் பாசிபிள் இருக்குது. பாசிட்டிவ்ங்கிற வேர்ட் சொன்னனால இப்போ ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் எடுக்கிறோம். அதனால் எக்ஸ் ப்ளஸ் 1 கன்சிடரேஷன் எப்பயுமே இங்கே பாசிட்டிவ்னு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும், இன்டீஜர்னு கொடுக்காம நம்பர்ஸ்னு கொடுத்தாலும் கன்சிடரேஷன் சேம் தான். ஃபைனல் ஆன்சரில் உங்களுக்கு சப்போஸ் எக்ஸுக்கு நெகட்டிவ் வந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஆஃப் திஸ் வேர்ட் பாசிட்டிவ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி கன்சிடரேஷன் ஒர்க் அவுட் எல்லாமே அதே தான். ஸோ ஆக்சுவலாக கான்சிக்யூட்டிவ் டூ நம்பர்ஸ்னால் -2 -1 கான்சிக்யூட்டிவ் தான், -4 -5 கான்சிக்யூட்டிவ் தான், -1000 -1001 ரெண்டும் கான்சிக்யூட்டிவ் தான். பட் நெகட்டிவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நம்ம 1000 1001 எடுக்கலாம், 1 2 எடுக்கலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது சம்மும் கன்சிடரேஷன்லேயே அஃபெக்ட் பண்ணாது. ஃபைனல் ஆன்சர் சப்போஸ் இது ஸ்கொயர் இருக்கிறனால எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வருதுன்னா யூ ஜஸ்ட் அவாய்ட் த நெகட்டிவ் வேல்யூ. தட் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் தே ஆர் இன்சிஸ்டிங் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ நெகட்டிவ் நம்பரை எடுக்கக்கூடாது ஃபைனல் ஆன்சர்லன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஃபைனல் ஆன்சரை தான் பார்க்கணும். பாசிட்டிவ் வந்தால் எடுத்துப்போம், நெகட்டிவ் வந்தால் விட்டுருவோம், பிகாஸ் தே ஆர் இன்சிஸ்டிங் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இல்லை மிஸ் எதுவுமே சொல்ல நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க மிஸ், அப்போ பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் எல்லாமே எடுத்துக்கலாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அந்த வேர்டுக்கு. கன்சிடரேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் சொல்கிறது ஈவன்கிற வேர்டு வந்தால் தான் எக்ஸ் ப்ளஸ் 2, அதை தான் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஆட் இல்லை ஈவன் சொன்னால் தான் 2 ஜம்ப் பண்ணும். இது நெக்ஸ்ட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னால் இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணி தான் அடுத்த நம்பர் போகும், புரியுதா? ஆடுக்கோ ஈவனுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி தான் போகும். ஸோ 2க்கு அப்புறம் 3யை ஸ்கிப் பண்ணி தான் 4 போகும் ஈவனுக்கு. 2 நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் 4, நடுவில் ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணுறோம், அதனால் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு அப்போ எடுக்கும். எப்போது ஈவன் சொன்னாலோ இல்லை ஆட்னு சொன்னாலோ 2 நம்பர் ஒரு நம்பர் ஸ்கிப் ஆகும்.
இது வந்து வெறும் கான்சிக்யூட்டிவ் நெக்ஸ்ட் நம்பர். கான்சிக்யூட்டிவ்க்கு மீனிங் நெக்ஸ்ட் நம்பர். அதில் எந்த ஸ்கிப்பும் கிடையாது. 1க்கு அப்புறம் 2 தான். 1 and 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்பர்னு அர்த்தம் கான்சிக்யூட்டிவ் தான். ஸோ ஆட் ஈவன் சொல்கிறப்ப இதே ஆடுங்கிற வேர்ட் சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும், எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 2. ஈவன் சொன்னாலும் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு நம்பர் ஸ்கிப் ஆகிடும். வெரி கிளியர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square expanded. So it is look like a plus b the whole square. Is it correct? What is the formula? A square plus 2ab plus b square. It is very important. The a plus b the whole square expand பண்ணணும். So individual போட்டா it is wrong. So now it is a x square plus 2ab. 2ab அப்படியே பண்ணுறேன். b square equals 365 right as it is. For here these two same no add பண்ணலாம். 2x square plus 2x plus 1. Okay, it is look like quadratic equation, but இந்த நம்பர் இங்கே இருக்கிறனால டிஸ்டர்பாக இருக்கும். இதை இந்த சைடு கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் உங்கள் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் வந்தால் அதை விட்டுருணும். நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிவை மட்டும் எழுதணும் இந்த வேர்டுனால. இந்த வேர்டு இல்லைனா ரெண்டுமே எழுதும். ஓகேயா? ஸோ என்ன பண்ணணும், 2x square plus 2x plus 1 minus 365 equals 0. So 2x square plus 2x minus 364 equals 0. So first number last number. இது எல்லாமே 2ல டிவைட் பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க. அது ஈஸி ஆகிடும். நம்பர் கொஞ்சம் சின்னதாக ஆகிடும். ஸோ நான் டிவைட் பண்ண போகிறேன். டிவைடட் பை 2 பண்ணால் x square plus x minus 1 2s are 2 balance 1 8 2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லை. ஸோ லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். ஸோ 182க்கு என்ன போடணும், 182 மிடில் பாருங்களேன் 1 தான் இருக்கா. அப்போ நெக்ஸ்ட் நம்பராக பார்த்து எடுக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 13 14 வருமா? இஸ் இட் கரெக்ட்? 13 14 அதை 13 டேபிளில் போட்டு பார்க்கலாம் வருதா, இல்லை 14 டேபிளில் போட்டு 14ல் எடுக்கிறேன். 14ல் 1 14s are 14 பேலன்ஸ் 4. 42 எத்தனை டைம்ஸ்? 14ல் 3 டைம்ஸ் கரெக்டா? 10 into 3 30, 3 into 4 12 42. ஸோ 3 டைம்ஸ். ஸோ இது ஏன் ஹிண்ட் கொடுக்கணும்னா 1 இருந்தால் நெக்ஸ்ட் நம்பர்னா ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இல்லாட்டி தேடிட்டே இருக்கணும் உட்காந்து. ஸோ நெக்ஸ்ட் நம்பர்னா அந்த மாதிரி வர மாதிரி இதில் எது டிவைட் ஆகுதோ. இது 2ல் முடிகிறனால நீங்கள் 2 4 கொஞ்சம் 8 4 7 8 அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஈவன் நம்பர்ஸ்லையும். ஸோ 14 வருது. ஸோ கரெக்டாக செக் பண்ணோம். இட் இஸ் மிடில் சைன் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் சைன். Other side definitely minus because here minus. So plus into minus minus 14 into 13 182 and then greatest number sign போட்டுட்டு subtract பண்ணா plus 1 in the middle. Correct? So this set is correct. So x square plus x square plus instead of x's I am just splitting this plus 14x minus 13x minus 182 equals 0. Is it correct? So now first 2 take it common, next 2 take it common. So first 2 எடுத்தா என்ன எடுக்கலாம் common? Only x தான் எடுக்க முடியும். x plus x எடுத்துட்டா 14. So for this எப்பயுமே செகண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு வருதுல்ல, இந்த செகண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட்டில் நெகட்டிவ் வரக்கூடாது, வந்தால் அதை எடுத்துடணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ 13 எடுக்கலாம். எடுத்தோன்னா எக்ஸ் நெகட்டிவ் காமனாக எடுத்துட்டேன் பாசிட்டிவ். 182ல் 13 எடுத்துட்டோன்னா 14 வரும் கண்டிப்பாக. ஸோ 14. These two again common. So x plus 14 common எடுத்தா x minus இது எடுத்துட்டேன் x minus 13. Is it correct? So ரெண்டு splitted ஆகிடுச்சா? இப்போ first equal to 0 or next equal to 0 ரெண்டு கேஸ் எழுதணும். x plus 14 equal to 0 or x minus 13 equal 0. Your x value minus 14 or your x value plus 13. You are getting two x values. Already I told பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொன்னனால நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ இதுக்கு கீழே இம்பாசிபிள். ஏன் நெகட்டிவ் வரக்கூடாது? ஏன்னா நமக்கு சொல்லியிருந்ததே பாசிட்டிவ் சொல்லியிருக்கான். எதுவுமே சொல்ல மிஸ் நம்பர்ஸ் இல்லை இன்டீஜர்ஸ் சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் சொல்லலை. இன்டீஜர்ஸ் சொன்னால் ரெண்டுமே எடுப்போம், ரெண்டுமே வரும். ஸோ இப்போ தேர்ஃபோர் யுவர் எக்ஸ் வேல்யூ டெஃபினெட்லி 13 மட்டும்தான், minus 14 வராது. ஸோ இங்கே என்ன ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க, சால்வ் இல்லையா, இல்லை the two consecutive positive integers கேட்டிருக்காங்க. So the two consecutive positive integers, one is 13 இப்போ confirm. Therefore 2
consecutive positive integers are x வந்து 13 comma 13 plus 1. Are you clear? Okay now? So fifth sum we are going to see now. The fifth question is sixth. Okay, sixth question we are going to see now. What is the sixth question? A cottage industry produces a certain number of pottery articles in a day. It was observed that on a particular day that the cost of production of each article in rupees was 3 more than twice the number of articles produced on that day. If the total cost of production on that day was rupees 90, find the number of articles produced and the cost of each article. Okay, here involving one into another one. Which one is involving the cost of the production of each article was 3 more than twice the number of articles produced on the day. So number of articles produced involve ஆயிருக்குள்ள அப்போ அதை தான் கன்சிடர் பண்ணோம். ஆல்ரெடி இது ஒரு சம் பார்த்துருந்தோம், லென்த் பிரெத் இருந்துச்சு போன எக்ஸசைஸில். ஸோ லென்த்துக்குள்ளே பிரெத் வருதா, பிரெத்தை வச்சு லென்த் வருதா பார்க்கணும். ஏதோ ஒன்று ஒன்றில் லிங்க் ஆகிருக்கும். அது எது உள்ள லிங்க் ஆகுதோ அதுதான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், மேஜர் பார்ட்டை பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இங்கே பார்த்தாலே தெரியுது 3 more than twice the number of articles produced on that day. அப்போ number of articles produced தான் you are considering x. ஸோ சென்டென்ஸ் எழுதுங்க. let right now let the number of articles bx produced. Let the number of articles produced be x. So number of articles produced x consider பண்றோம். So let the number of articles produced be x. Okay? அப்போ the cost of production of each article எழுதுங்க. The cost of, therefore the cost of production of each particle, they are also given that. Is it correct? The cost of production of each particle னு அவங்களே சொல்லியிருக்காங்க, வாஸ்ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வாஸ் ஆக்சுவலாக ஈக்குவல் போட்டுட்டு காஸ்ட்டுங்கிற வேர்டு வந்தனால ருபீஸ் போடுவோம் கன்சர்வேஷன். த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் ஈக்குவல்ஸ் ருபீஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 more than அப்படின்னா 3 ப்ளஸ் மோர் தென்னா ப்ளஸ் ட்வைஸ்னா 2 த்ரைஸ்னா 3 4 டைம்ஸ்னா 4 7 டைம்ஸ்னா 7 இன்ட்டு என்னது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆன் தட் டே. Number of articles produced you are just considering that is x. அதான் x தான் நினச்சிடணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் போர்ஷன் காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு வந்து bxன்னு எடுத்துட்டோம். காஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டு ஈக்குவல்ஸ் 3 more than twice the number of articles produced on that day, that is x. இது வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன் த டே வச்சு எழுதிட்டோமா, இஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆன் த டே வாஸ் ருபீஸ் 90. அப்போ என்னென்னா இந்த டோட்டல் காஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது இதையும் நீங்கள் கன்சிடரில் வச்சிங்கள. டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம், டோட்டல் காஸ்ட்னா என்ன அர்த்தம், எவ்வளோ பொருள் ஆமாம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிடணும். இன்னைக்கு காஸ்ட் எனக்கு வேணும்னா இன்றைக்கி நான் எவ்வளோ பென்சில், சப்போஸ் பென்சில் வச்சுருக்கேன் ஃபேக்ட்ரினா எவ்வளோ பென்சில் ப்ரொடியூஸ் பண்ணேன், ஒரு பென்சில் எவ்வளோ. ஸோ மல்டிப்ளை பண்ணும். த டோட்டல் காஸ்ட்னா ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ரொடியூஸ்டு, புரியுதா, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த ஈச் ஆர்டிகல். ஒரு ஆர்டிகளோட தெரியணும். இப்போ நான் எனக்கு 10 பென்சில்ஸ் வாங்க போகிறேன்னா என்கிட்ட டோட்டல் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆகும் கேட்டால் 10 பென்சில் இன்ட்டு எவ்வளோ ஒரு பென்சில், அதுதான் இங்கேயும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த ஈச் ஆர்டிகல். ஸோ அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் போட்டால் எவ்வளோ ருபீஸ் 90. அது வந்து இன்ஃபர்மேஷனாக அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ப்ராடக்ட்டுன்னு நமக்கு தெரியாது, ப்ராடக்ட்டுங்கிறது சொல்ல மாட்டோம். அது கிளியர்? ஏன் சொல்ல மாட்டாங்க, டோட்டல் காஸ்ட்னா அதான் மீனிங். டோட்டல் காஸ்ட்டுக்கு மீனிங் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த ஈச்னா ஒரு ஆர்டிகல். ஒரு பென்சிலோட தெரியணும், ஒரு பென்சிலோடது இன்ட்டு எவ்வளோ பென்சில் நான் வாங்குறேன். இப்போ நான் கடையில் போய் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி தரோம், 10 பென்சில்ஸ் கேட்குறோம், எவ்வளோ கொடுக்கணும்னு எப்படி தெரியும், அதான் டோட்டல் காஸ்ட். நான் கொடுக்க போகிறதா டோட்டல் காஸ்ட். எவ்வளோ ருபீஸ் நம்ம கொடுக்கணும்னு எப்படி தெரியும், 10 பென்சில்ஸ் வாங்க போகிறேன், ஒரு பென்சில் எவ்வளோன்னு கேட்பேனா 2 ருபீஸா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சில் 2 ருபீஸ்,
10 வாங்க போகிறேன். அப்போ நான் எவ்வளோ கால்குலேட் பண்ணி கொடுப்பேன்? 10 into 2 தட் இஸ் 20. அந்த 20 பேர் தான் டோட்டல் காஸ்ட். இந்த 10ங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இந்த இன்ட்டு 2ங்கிறது காஸ்ட் ஆஃப் ஈச்னா ஒரு பென்சில், ஈச் பென்சில் இல்லை ஈச் ஆர்டிக்கல் பென்சில், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புக்கு நோட்டு ஏதோ ஒன்று மாற்றுவாங்க, ஒரு பொருள் அவ்வளோதான், ஒரு திங்ஸ். எப்படி காஸ்ட் டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம்? நம்ம யூஸ்வலாக ஷாப்பில் என்ன பண்ணுறோமோ அதுதான். ஸோ நம்பர் ஆஃப் எவ்வளோ வாங்க போகிறோம் இன்ட்டு ஒரு திங், அதாவது பென் பென்சில் வாட் எவர் இட் இஸ், ஒரு பொருளுக்கு எவ்வளோ. ஸோ இது மல்டிப்ளை, அதுதான் 90 ருபீஸ். ஸோ இது வந்து டோட்டல் காஸ்ட் இஸ் ₹90. கேல்குலேஷனில் ருபீஸ் தேவையில்லை. ஸோ இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை இன்சைட், இஸ் இட் கரெக்ட்? தட் இஸ் 3x plus 2x square 90. I am just bringing the left side. So it is, don't write now. I am writing this in the correct format of the quadratic equation. First x square, next x, next constant. So 2x square plus 3x minus 90 equals 0. இது எல்லாத்தையுமே ஒரே டேபிளில் நம்மளால் டிவைட் பண்ண முடியும்னா லாஸ்ட் சம் மாதிரி பண்ணலாம். பட் 3 ஓகே, 90 ஓகே, பட் 2 டிவைட் ஆகும். ஸோ அதனால் அப்படியே தான் வச்சு போகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர், இஸ் இட் கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2, லாஸ்ட் நம்பர் இன்க்ளூடிங் சைன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 19 எடுத்து போட்டால் இட் இஸ் ராங். 2 into minus 90, ஸோ minus 180. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது, 3 கேப் இருக்க மாதிரி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 3s are 18, எங்கேயாவது ஒரு சைடு 0 சேர்த்துக்கலாம், ஆனால் 3 வராது கேப். அப்போ இன்னும் நம்பர் ஜாஸ்தி இருக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 9ல் எடுக்கலாமா? 9 2s are 18, இங்கே 0 சேர்த்துப்பேன். அப்போது கேப் வந்து 11 வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி வரணும் நமக்கு. அப்போ இந்த நம்பர் ராங். வேறு என்ன நம்பர் எடுக்கலாம்? 18 எடுக்கலாமா? 18க்கும் 10க்கும் அது 8 தான் வரும் கேப். ஸோ வேறு என்ன நம்பர்? 9 வந்திருக்கீங்களா? இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 9க்கும் 20க்கும் 11 வருது கேப். நெக்ஸ்ட் 10 பண்ண 8 வருது. அப்போ இன்னும் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். 12 13 14 15 is possible. இல்லை 12 கூட செக் பண்ணலாம். 12 பாசிபிள் இல்லை மிஸ், எனக்கு 12 தெரியல கன்ஃபார்மாக. 15னா 0 இருக்கனால ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். 15 12 12ல் போட்டாலும் வந்துடும், 15ல் போட்டாலும் வந்துடும். இல்லை எனக்கு 12 விஸ்வலாக தெரியல பார்த்தானா 15 ட்ரை பண்ணிடுங்க, அவ்வளோதான். 15 போடுறேன் சரியா? 15க்கு என்ன ஒரு நம்பர்? 1 15s are 15, balance 3 3 0 2 times. So இங்கே greatest number sign minus, sorry plus, greatest number sign middle sign. So plus, another one is minus, plus into minus minus, the same story. இது different signனால add பண்ணும், subtract பண்ணும். greatest number and smallest number பண்ணால் plus 3 வருதா? ஸோ ரெண்டுமே வரணும், plus 3யும் வரணும், 180யும் வரணும், அதான் minus 180யும். இப்போ இந்த நம்பர் கரெக்ட்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம்? splitting the middle termsல எடுக்க வேண்டியதுதான். ஸோ இதை எடுங்க. 2x square, I am writing instead of 3x this, plus 15x. நான் 12 இருக்கிறேன், 12 வேணால் இங்கே எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன்? ஏன் அப்படி எடுக்கிறேன்? 2க்கும் 15க்கும் காமன் வராதில்ல, ஸோ திரும்ப ஆர்டர் மாற்றணும். அதனால் நீ எழுதுறப்ப எப்படி எழுதுறேன்? -12x plus 15x minus 9. இல்லை அதை யோசிக்கல மிஸ்னா எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டு காமன் எடுக்கலாமா? வாட் இஸ் த காமன் ஆஃப் தீஸ் டூ? 2x. இஸ் இட் கரெக்ட்? அப்போ வெறும் x minus 6. இங்கே ரெண்டுக்கும் சேர்த்து 15 எடுக்கலாம். 15 எடுத்தால் 19 எத்தனை? 15 2 15 30 30 60 90 10 times 2 4 6. கரெக்டா? இங்கே கரெக்டாக எடுத்தால் இங்கே கரெக்டாக வரும். ஸோ அகெயின் யூ ஜஸ்ட் டேக் x minus 6 is common. 2x plus 15. ஸோ யூஸ்வலாக ஃபேக்டர்ஸ் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு 0 ஆர் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதும். வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு 0 ஆர் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 0. x minus 6 equal to 0 or 2x plus 15 equals 0. From this x is 6. From this x is minus 15 by 2. Yes. Minus 7.5. minus 15 by 2. You are just taking x is the production. ஸோ அப்போ நெகட்டிவ் டெசிமல் எல்லாம் வரக்கூடாது, தெரியுதா? காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன், லென்த்து, பிரெத்து, ஏதோ சம்திங் இந்த ப்ராக்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ்லாம். ஸோ இதில் வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது, ஆஸ் வெல் அஸ் ஃப்ராக்ஷன் கூட வரக்கூடாது. ஸோ காஸ்ட் கூட பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ நெகட்டிவ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்லி டேக் த பாசிட்டிவ், பிகாஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்
ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்து 1.5 பென்சில் பண்ணோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக ஃபுல்லாக தான் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் வந்தாலோ இல்லை காஸ்ட் ருபீஸ்லாம் வந்தாலோ ஃப்ராக்ஷன் கூட ஓகே, காஸ்ட் வரப்போ பிரச்சனை இல்லை, 0.25 ருபீஸ் அப்படிலாம் வரலாம். ஆனால் நெகட்டிவ் பாசிபிள் கிடையாது. அதனால் இதில் என்ன எழுதிக்கணும், இம்பாசிபிள் இதில் எழுதிட்டு தேர்ஃபோர் யுவர் எக்ஸ் இஸ் டெஃபினெட்லி 6. ஸோ எக்ஸ் 6னா என்ன கேட்டிருந்தாங்க, டோட்டல் காஸ்ட்டும் வேணும் இல்லையா, என்ன கேட்டிருந்தாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கிளும் நம்ம கண்டுபிடிச்சிடணும். இது வந்து நம்பர் ஆஃப் இல்லையா, அது நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ஃபைனலாக எழுதணும். என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ப்ரொடியூஸ்ட் இல்லையா, கரெக்ட். ப்ரொடியூஸ்ட் இஸ் 6. ப்ரொடியூஸ்னா நம்பர் ஆஃப்னால எந்த யூனிட்டும் இல்லை. டோட்டல் காஸ்ட் of the what? Cost of each article. Each article Total is cost of each article is 6. 3 plus 2 is 15. அங்க போடணும். 3 plus 2x 3 plus 2 into 6 so 12 plus 3 15. இது காஸ்ட்னால ருபீஸ் முன்னாடி போகும், அவ்வளோதான். ஃபைனல் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ்க்கு எழுதணும், யூனிட்ஸ் எழுதணும், இல்லைன்னா ஃபுல் மார்க் கிடையாது. ஃபைனல் கன்க்ளூஷனில் தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் சம்திங், தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ப்ரொடியூஸ்டு, அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சம்க்கு ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். ஒன் திங். அனதர் ஒன் வாட் இஸ் த யூனிட், அது எழுதணும். இதுக்கு யூனிட் இல்லை, இதுக்கு யூனிட் ருபீஸ்னா ருபீஸ் எழுதணும். லென்த் பிரெத்னா மீட்டரா சென்டிமீட்டரா என்ன இருக்குது உங்கள் சம்மில். ஸோ அந்த யூனிட்ஸோட கம்ப்ளீட் பண்ணால் தான் யூ வில் கெட் ஃபுல் மார்க். அதர்வைஸ் half or 1 they will just reduce for that final conclusion. ஸோ கன்க்ளூட் பண்ணுறப்ப அந்த யூனிட்ஸ் எழுதுகிறோமான்னு செக் பண்ணிக்கணும். அது clear for this sum. இந்த காஸ்ட் சம் பேட்டர்னாக வச்சுட்டு ஆர்டிக்கிள்ங்கிறத மாற்றுவாங்க. இந்த 3 more than 2 less than அந்த மாதிரி கூட லெஸ் வந்தால் மைனஸ் போடுங்க, ட்வைஸ்னா 2 போடுங்க, த்ரைஸ்னா 3 போடுங்க. அந்த இடத்துல 4 times 5 times 7 times எல்லாம் டைம்ஸ் கொடுப்பாங்க. டைம்ஸ்னு சொன்னால் இன்ட், ஸோ 7x அது மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆர்டிகிள்ஸ் வேலை பென், புக், பென்சில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் மாற்றிட்டு பேட்டர்ன் மாடல் இதுதான். மாடல் போட தெரியுதா, கன்சிடர் எதை பண்ணணும்னா எதுக்குள்ளே லிங்க் இருக்கோ அதை பண்ணணும், அதுதான் மெயின். 2 திங்ஸ் இருக்குது, லிங்கே இல்லை மிஸ்னால் XYன்னு எடுப்போம், அது வேறு கேட்டகரி. அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் X and Y. அது என்னது 2 வேரியபிள்ஸ், இது ஒன்லி 1 வேரியபிள் X தான். ஒன்று அதனால தான் ஒன்று லிங்க்கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுக்குமே லிங்க் இல்லை மிஸ், 2 தனித்தனி. ஒரு காஸ்ட் ஆஃப் பென்னு, ஒரு காஸ்ட் ஆஃப் பென்சில்னா ரெண்டுமே வேறு திங்னா XYன்னு எடுப்போம், அது வேறு. அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ்னு எடுப்போம், அது வந்து 2 போர்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். இது வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான், X தான். அந்த X இன்னொன்று லிங்க் வந்துருக்கும். அப்படி இருந்தாலே இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள். ஓகே, வெரி clear. Any other doubt in this exercise? Remaining example exercise homework, because quadratic equation splitting the middle terms factorize is very very important. And then one more, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி நம்ம மேத்தமேட்டிக்கலாக மாற்றணும். இது மாற்றணும், மற்றபடி எல்லாமே அதே ஸ்டோரி தான். என்னது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் நீங்கள் எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகும். நான் போட்டால் எனக்கு தான் ப்ராக்டிஸ் ஆகும், யாருக்கு ப்ராக்டிஸ் ஆகாது, உங்களுக்கு ஆகாது. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ மிஸ்டேக் வரும், நாட் அ மேட்டர். மிஸ்டேக்கில் தான் கற்றுப்போம். சரி மைனஸ் வந்துச்சா தப்பு, ஸோ இப்படி போட்டோமா ராங். ஸோ மிஸ்டேக்ஸ் இங்கே நீங்கள் நிறைய பண்ண எக்ஸாமில் மிஸ்டேக்ஸ் குறையும். நான் இங்கே போடவே மாட்டேன் மிஸ், டேரெக்டாக எக்ஸாமில் போகிறேன்னா எல்லா மிஸ்டேக்கும் எக்ஸாமில் தான் வரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஒரு நாளும் நீங்கள் அதனால தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ எக்ஸாமில் மிஸ்டேக்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதுவோம் ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு வரணும். வாட் இஸ் யுவர் டவுட், யூ ஜஸ்ட் கிளாரிஃபை ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்ணிக்கணும். எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லா சமயம் முடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் முடிக்கலங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள்லையும் யூனிக் மாடல் இருக்கும், ஆனால் எக்ஸசைஸில் அந்த மாடலே இருக்காது. நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா அது உங்களால் எழுதவே முடியாது. ஆனால் எக்ஸாம்பிளில் யூனிக்காக ஒரு சம் இருக்கும், அது எக்ஸசைஸ் மாடலே இருக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு NCERTல. அதனால் எல்லா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே சம் தான். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்னு செப்பரேட் பண்ணக்கூடாது. எல்லா சமும் போடுங்க, ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தெரியாத என்கிட்ட கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.